வணக்க மக்களே, இன்றைக்கி நம்ம அன்மாஸ்கடோடைய எபிசோட் 7க்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இது முழுக்கவே மிஸ் நாமோடைய அந்த கேஸை வச்சு தான் போகும். போன எபிசோட்லேயே பார்த்துருக்கலாம். அதை தான் இந்த எபிசோட்லேயுமே எழுத்து அடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்னும் சில டீட்டெயில்ஸ்லாம் வந்திருக்காங்க. அதை டைரெக்டாக நம்ம எபிசோட்குள்ளே போய் பார்த்துக்கலாம். போன எபிசோடில் ஹாண்டோ நான் தான் டாக்டர் ட்ரிகர்னு ஹீரோயினிக்கிட்ட சொல்லியிருப்பார். அந்த சமயத்தில் லைட்டு கூட நின்று இருக்கும். லைட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கரண்ட்டு கட்டு போல், அதில் தான் லைட் நின்றுடுச்சு. சென்சார் லைட்டுன்னு நினைக்கிறேன், கை வச்சா தான் ஆன் ஆகுமோ. அதெல்லாம் அவர் சொன்னது கேட்டோன்னே ஹீரோயினி ஒரு மாதிரி ஷாக் ஆகிறாங்க. அந்த இடத்துல ஹாண்டோ தான் சொல்கிறேன்னா, இது வரைக்கும் ரிலீஸ் ஆன பிக் எதுக்குமே நான் சம்மந்தம் கிடையாது, என் அக்கௌண்ட்டை யாரோ ஒருத்தவங்க ஹேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல. ஆனால் அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளார ஹீரோயினி எட்டி மெரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எவ்வளோ திமிரு இருந்துச்சுன்னா, நீ இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்த்துருப்ப, இதை நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கணும்னு அவனை சமயத்திட்டு இருக்க. சரி, இப்படிலாம் இருக்கிற சமயத்தில் ஒரு இடத்துல சடங்கு நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த இடத்துல சில ஆட்கள் இந்தமாரி என்னமோ ஒரு சடங்கு பண்ணியிருக்காங்க, 2 ஃபோட்டோவை வச்சுக்கின்னு. அந்த சமயத்தில் சடங்கு பண்ணக்கூடிய லேடிக்கு ஒரு ரிலேஷன் வருது, என்னமோ ஒரு இடத்துல நெருப்பு ஏறிற மாரி. இது என்ன விஷயன்ற விஷயம் நமக்கு இது வரைக்கும் தெரியல. அப்படி ஹீரோயினியை காமிச்சா ஹீரோயினி டிடெக்டிவ் கிட்ட நான் ஹோசியாங் கிட்ட பேசணுன்ற மாதிரி சொல்லின்னு இருக்காங்க. ஹோசியாங் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்தமாரி நம்ம ஒருத்தன் ஸ்டாக் பண்ணுறதா சொன்னாங்களே, அவன் தான் ஹோசியாங். அவன்கிட்ட பேசணும் போது அந்த டிடெக்டிவுமே உங்களால் பேச முடியாதுன்னு போது ஹீரோயினி அப்போனா அவர் இந்த டாக்டரோடைய நேமாச்சு சொல்லுங்கள், டாக்டரோடைய நேமாச்சு சொல்லுங்கள், அதை நான் அணுகிக்கிறேன்னு போது அந்த இடத்துல இருக்கிற டிடெக்டிவ் எந்த டீட்டெயிலையும் எங்களால் சொல்ல முடியாது, ப்ளீஸ் எங்களை தொந்தரவு பண்ணாதீங்கன்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லிட்டு போக ஹீரோயினிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி ட்ரிகர் ஆஃபீஸை காமிச்சா அந்த இடத்துல ஹீரோயினிக்கு அந்த ஹோசியாங் கால் பண்ணுறான். கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எனக்கு உங்கள் மெசேஜ் கிடச்சிச்சு, அதால் நம்ம 2 பேரும் மீட் பண்ணுவோம், நான் உங்களை மீட் பண்ண ஒத்துக்கிறேன்ற மாரி அவன் சொல்ல. சரின்னு ஹீரோயினியும் ரெடியாகி அங்கே போகிறாங்க. கிட்ட சொல்லிட்டு தான் போகிறாங்க. ஆங்குமே நீ யாருனாச்சும் சேஃப்டிக்கு கூட்டினு போ, இன்க்ளூடிங் நீ ஹாண்டோவையாச்சும் கூட்டினு போ, இல்லை யாருனாச்சும் பாடி கார்டு வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. ஹோசி அங்கே பார்க்காது ரொம்ப ஆபத்துன்ற மாரி எச்சரிக்கை பண்ணேன். சரி, இந்தமாதிரி நான் கூட்டின்னு போகிறேன்ற மாரி இவங்க ஹாண்டோவை விட்டுட்டு அந்த இடத்துல கேங் இருப்பான்ல, கேங்கை கூட்டின்னு போக அது கேங்குக்கே கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. ஏன்னா எந்த விஷயமா இருந்தாலும் ஹீரோயினி ஆண்டவை தான் அணுகுவாங்க. ஆனால் இப்போதைக்கு கேங்கை கூட்டின்னு போகிறாங்களே. அப்படியே ஹீரோயினி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தராங்க. சரின்னு ஹீரோயினி அதை ஃபாலோ பண்ணி அந்த இடத்துல போகிறாங்க. ஹோசி அங்கே ஒரு மாதிரி வேடாக ஹீரோயினியை பார்க்க, ஹீரோயினி உங்களுடைய ஐடென்டிட்டியை நான் பார்க்கலாமா, அது என்ன மல்டி பர்சனாலிட்டின்னு கேட்டுன்னு இருக்கும்போது, அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது, அது எனக்குள்ளார தான் இருக்குது, அது உங்களுக்கு புரியுன்ற மாரி யாரும் எதிர்பார்க்காத வைக்கல ஹோசியாங் அவருடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை ஹீரோயினி கிட்ட வைக்கிறாரு. அதில் டாக்டருடைய நேம் யானுன்னு எழுதியிருக்கு. அதை ஹோசியாங்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டரோட நேம் தான் யானுன்றது இதெல்லாம் தெரிய வருது. அப்ரூவலாக அவர் தான் தந்திருக்காரு. அதில் ஹீரோயினி இவங்ககிட்ட பேசும்போது அவன் சில விஷயங்களை கொஞ்சம் வேடாக பேசினுக்கான். நம்ம பற்றிலாம் பேசுகிறான், நம்முடைய லுக் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லைன்னு அதை பற்றிலாம் பேசின்னு இருக்கேன். அந்த இடத்துல கேங் தான் ஹோசியாங்கை பார்த்து பயப்படுறாரு. ஹோசியாங் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த டாகாக மாறிடுறாரு. அவருடைய மல்டி பர்சனாலிட்டி டாகுன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு டாக்டருடைய சங்கியை கடிச்சு எடுத்துறாருன்னா பாருங்களேன். இப்படிலாம் இருக்கிற சமயத்தில் இவங்க அந்த டாக்டர் யானுன்றவரை பார்க்க போகிறாங்க. அவர்கிட்ட இந்தமாரி ஹோசியாங் இருக்கிறது ஃபேக்கான மல்டி பர்சனாலிட்டி டிசார்டர் தானே, அது ஒன்றும் கன்ஃபார்ம் கிடையாது தானே, ஹோசியாங்குடைய அப்பா தானே இந்த விஷயத்தை பண்ண சொல்லியிருக்கிறது, அவர் உங்களுக்கு அதிக பணத்தை டொனேட் பண்ணியிருக்காருன்ற மாரி பாயிண்ட்டை எடுத்து பேச அந்த ஆளுமே எதுவும் பேச முடியாதுன்ற மாரி இப்படியே பேசின்னு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்த விட்டு தெரிச்சின்னு காருக்குள்ளார போயிடுறாரு. ஹீரோயினுமே இன்னும் சில விஷயங்களை கேட்டாலும் அவர் எதுக்குமே பதில் சொல்லாமல் காரை எடுத்துன்னு போக ஹீரோயினி இந்த கேஸில் இன்னும் ஆர்வம் காட்டுறாங்க. அந்த மல்டி பர்சனாலிட்டி டிசார்டர் கண்டிப்பாக ஃபேக்காக தான் இருக்கணும், அதை நம்ம நிரூபிச்சே தரணும்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே ஹோசியாங்குடைய அப்பாவை பற்றி விசாரிக்கலான்னு இருக்காங்க. இப்படிலாம் இருக்கிற சமயத்தில் இவங்க சில ரிப்போர்ட்டில் கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போதைக்கு ஹோசியாங்கை பற்றி ஒரு நியூஸை இவங்க எபிசோடில் டெலிகாஸ்ட் பண்ணோம், அதை பற்றிலாம் பேசின்னு இருக்காங்க. இந்த இடத்துல மிஸ் ஆகுமே நம்ம இதை கூட்டிஸ்கிறோம் ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்ல ஆமான்ற மாரி ஹீரோயினி இந்தமாரி ஹோசியாங்குடைய அப்பாவை பார்க்க போகிறதா இவங்க சொல்கிறாங்க. அதே சமயத்தில் மிஸ் நாமோடைய கேஸ் ஃபைனலி ஃபினிஷ் ஆக போகுது, அதை நம்ம கூடி சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணணுன்ற மாரி இவங்க இதெல்லாம் பேசின்னு இருக்காங்க. சரின்னு இப்படி இவங்களுக்குள்ளெல்லாம் டிஸ்கஸ் போகும். அப்படியே கேங்கை காமிச்சா கேமுக்கு இந்தமாரி ஹோசியாங் நம்ம ஸ்டாக் பண்ணும்போது இவங்க சிசிடிவி கேமராவிலேருந்து அவனுடைய ஒரு ஃபுட்டேஜ் எடுத்திருப்பாங்க. அதை ஆன்லைனில் போஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னை அணுகுங்கன்ற மாரி ட்விட்டரில் போட்டு விட்றாரு, ஒரு போஸ்ட் போடுறாரு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே ஹீரோயினி ஹாண்டோவோட ஹோசியாங்குடைய அப்பாவை பார்க்க போகிறாங்க. அந்த இடத்துல ஹாண்டோவுமே என்னை மன்னிச்சிருங்க, நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது தான், நான் தான் டாக்டர் இருக்கேன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கணும் போது எல்லா பிரச்சனையுமே உன்னால் தான், நீ பண்ணதால் தான் இப்படிலாம் எடுத்துச்சுன்னு போது ஆண்டவமே என்னுடைய அக்கௌண்ட்டை யாரோ ஒருத்தவங்க பிளாக் பண்ணிட்டாங்க, அந்த பர்சனை நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சி எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுறோம், கவலைப்படாதீங்கன்னு போது அதையும் பார்க்கலான்ற மாரி ப்ராப்பராக அப்போலஜிஸ் கேளுன்ற மாரி இந்த இடத்துல சொல்ல ஆண்டவமே என்னை மன்னிச்சிருங்க, நம்ம 2 பேரும் இதுக்கு மேலே இந்த டீம் ஒர்க்கே பண்ணலான்ற மாரி அந்த இடத்துல ஹாண்டோ சாரி கேட்டு போக
சரின்னு ஹீரோயினியும் அதை பார்த்துன்னு இருக்காங்க. அப்படி இவங்க ஹோசியாங்குடைய அப்பாவை பார்க்குறாங்க. பார்க்கறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஹோசியாங்க்கு இருக்கிற அந்த மல்டி பர்சனாலிட்டி டிசரை பற்றி சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதை பற்றி உங்களுக்கு உறுதியாக தெரியுமா, அவர் இதை கிளைம் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு போது அவருக்கு யாரை ஹெல்ப் பண்ணியிருப்பான்ற மாரி இவங்க பேசின்னு இருக்காங்க. அந்த இடத்துல ஹாண்டோ அவருடைய அப்பாவை பற்றியுமே லைட்டாக மென்ஷன் பண்ணுறாரு. நீங்கள் உங்கள் பையனோட லைஃப்பை பாருங்கன்னு ஹாண்டோ சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியுன்ற மாரி இந்த இடத்துல ஹோசியாங்குடைய அப்பா சொல்கிறது மட்டும் இல்லாமல் காரில் போகலான்னு இருக்காரு. ஹீரோயினுமே இந்தமாரி உங்கள் பையனுக்கு நீங்கள் தானே ஹெல்ப் பண்ணுறீங்க, அந்த டபுள் பர்சனாலிட்டி டிசார்டர்லாம் வெரி ஃபேக் தானேன்ற மாரி இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். அவர் கடைசியாக கார்லேயுமே போயிடுறாரு. ஹீரோயினியும் இதை எப்படினாச்சும் கண்டுபிடிக்கணும்னு சொல்ல அதே சமயத்தில் ஹாண்டோ வந்து சங்ஷன் புக்கோடைய அந்த கேஸை விசாரிக்கிறதுல அதை ஹீரோயின்கிட்ட சொல்கிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தமாரி பிரசிடென்ட் கூதா அதை பார்க்க சொன்னாருன்ற மாதிரி அதெல்லாம் ஹீரோயின்கிட்ட சொல்லியிருப்பார். இப்படிலாம் இருக்கிற சமயத்தில் அப்படியே நமக்கு நம்ம காமிக்கிறாங்க. எப்பயும் போல் இவங்க ரெகுலராக வேலைக்கு போகிற மெத்தது டீச்சர் வேலைலாம் எப்படி போகுதுன்ற மாரி ஹாங் கேட்க நல்லா போகுதுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஹாங்மே வந்து நீ எதுக்கு கவலைப்படாத, எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கலாம், அதுக்கான வேலை தான் போயின்னு இருக்குன்னு சொல்ல அந்த இடத்துல இந்தமாரி வந்து சில விஷயங்கள் நினச்சி கவலைப்படுவாங்க. அதை பற்றிலாம் அந்த இடத்துல அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. முக்கியமாக அவங்க புதுசாக ஒரு ஆளை டேட்டிங் பண்ணின்னு இருப்பாங்க, அவங்க கூட வேலை செய்கிற டீச்சர், அதெல்லாம் சொல்லி இந்த பக்கம் இவங்க வருத்தப்பட்டுன்னு இருப்பாங்க. அப்படியே கேங்க காமிச்சா ஒரு ட்விட்டர் போஸ்ட் போட்டிருப்பார்ல, அவனோட அக்கௌண்ட்டில் இந்தமாரி எனக்கு ஹோசியாங்கை பற்றி தெரியும், எவ்வளோ காசு கட்டுறீங்கன்ற மாரி அவன் கேட்க சரி நான் அவனை பார்க்க போகிறாங்க. ஆக்சுவலி அவன் பணம் கொடுத்தா எது வேணாலும் செய்வானா, யாரோ ஒருத்தவங்க இந்தமாதிரி ஸ்டாக்கர் இவனுக்கு பணம் கொடுத்து எல்லாத்தையும் செய்ய சொல்லியிருக்காங்கன்னு தெரிய வருது. ஹீரோயினி நீ அவனை பார்த்துருக்கியா, அவன் எப்படி இருப்பான்ற மாரி கேட்டுன்னு இருக்கேன். அந்த இடத்துல இவர் என்ன சொல்கிறான்னா, நான் இது வரைக்கும் அவனை பார்த்ததில்ல, ஆனால் அவன் என்கிட்ட ஏகப்பட்ட விஷயங்களை தந்திருக்கான், அவன் எனக்கு டெய்லியும் பணம் பே பண்ணுவான். அதே சமயத்தில் இவனை வந்து அந்த ஸ்டாக்கரை அணுகிறது 8 மணி இல்லைனா 5 மணின்ற மாரி அவன் சொல்லின்னு இருக்கான். இந்த 2 டைமில் தான் அந்த ஸ்டாக்கரை இவன் அணுகுவான்ற மாரி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த இடத்த விட்டு போயிடுறான். இவன் போகிறதுக்கு முன்னாடி முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஸ்டாக்கரை வந்து ஒரு சிவில் சர்வெண்ட்டாக இருக்கலாம்னு சொல்கிறாரு. அதாவது இந்தமாரி டீச்சர் ஆர் சம்திங் வேறு யாருனாச்சும் வேலை பார்க்கலான்ற மாரி லைட்டாக அதை மென்ஷன் பண்ணிட்டு போகிறாரு. இது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குது. அவன் சொன்ன விஷயத்தை பற்றி ஹீரோயினி நோட்ஸ் எடுத்துன்னு இருக்காங்க. இப்படிலாம் இருக்கிற சமயத்தில் அந்த ஹோசியாங் கிட்டேருந்து கால் வருது. அவன் என்ன சொல்கிறான்னா, இந்தமாரி நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும் நம்ம பற்றி, அதான் நம்ம அப்புறம் பார்க்கலாமான்ற மாரி என்னமோ ஒன்று குழப்பத்தோடு பேசிட்டு போயிடுறான். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, எதை பற்றிடா பேசணுன்ற மாரி எவ்வளோ கேட்குறாங்க. அதுக்குள்ளே என் ஃபோனை வைக்க அந்த ஆள் சொந்த யோசிச்சுன்னு இருக்காங்க ஹீரோயினி. அவன் ஒரு சிவில் சர்வெண்ட்டாக இருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்களே. ஹீரோயினிக்கு அதாவது மிஸ் நாமி இப்போ டேட்டிங் பண்ணுற அந்த லீன்ற ஒரு மேலே சந்தேகம் வருது. அவர் வந்து இந்தமாரி மிஸ் நாம ஒருத்தர் ஸ்டாக் பண்ணியிருக்கிற விஷயம் தெரிஞ்சு பொக்கே கொடுக்க வந்திருப்பார். அவனுக்கு எப்படி அந்த விஷயம் தெரியும்னு ஹீரோயினி யோசிக்கிறாங்க. அப்படியே அவன் மிஸ் நம்முடைய கதவு வெளியே தட்டின்னு இருக்கான். அவங்க தான் ஹீரோயினி வீட்டில் இருக்காங்களே, அதெல்லாம் அவங்களால திறக்க முடியாது. இப்படிலாம் இருக்கிற சமயத்தில் அப்படியே ஹீரோயினி மிஸ் ஹாங்கை பார்க்க போகிறாங்க. ஹாங் வந்து இந்த கேஸை நம்ம எபிசோடில் ஹேர் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தான் பேசுகிறாங்க. எதுக்கு நம்ம ஹேர் பண்ண வேணாம், நம்ம மொத்த உண்மையுமே வெளியே கொண்டாடலாமேன்னு சொல்லிட்டு இவங்க பேசுகிறாங்க. நீ என்னுடைய கன்சிடரை கேளுன்ற மாரி இவங்க சொல்லின்னு அந்த இடத்துல தான் ஹீரோயினிக்கு மிஸ் சாங்குக்கு குழந்தை இருக்கிற விஷயமே தெரிய வருது. மிஸ் சாங்குக்கு இன்னும் கல்யாணம் நடக்கல, அதில் எப்படி குழந்தைன்னு கேட்கும்போது இது வந்து மிஸ் நம்முடைய குழந்தைன்ற மாரி லைட்டாக அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மிஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த குழந்தைக்கு ஹோசியாங்கில் இருந்தால் ஆபத்து வரலான்னு அவங்க பயந்துருக்காங்க. அது விஷயமாக தான் இந்த பக்கம் ஹாங் கிட்ட கொடுத்த மாரி இவங்க இந்த மாரி பேசின்னு இருக்காங்க. அதே சமயத்தில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைக்கு இந்த கேஸை நம்ம விட்டுடலான்ற மாரி இந்த இடத்துல இவங்க பேசின்னு இருக்காங்க. எதுக்கு விடணுன்ற மாதிரி இந்த இடத்துல ஹீரோயினி கேட்குறாங்க. ஏன்னா என்னுடைய குழந்தையை காப்பாற்றணுன்ற மாதிரி மிஸ் சாங் சொல்கிறாங்க. அது ஒன்று மட்டும் தானே ரீசனான்ற மாரி இவங்க கேட்டுன்னு இருக்காங்க. கூட்டி சீக்கிரம் இந்த கேஸை ஃபினிஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினி இவங்ககிட்ட பேசிட்டு அப்படியே கோவமாக வெளியே போயிடுறாங்கன்னு சொல்லலாம். அப்படியே ஹீரோயினி அடுத்த நாள் நான் லீன் ஒருத்தவர் சொன்னல அவர் தான் பார்க்க போயிருக்காங்க. பார்க்க போகிறது மட்டும் இல்லாமல் மிஸ் நம்ம ஒருத்தவர் ஸ்டாக் பண்ணுறாருன்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும், அதை தான் நீங்கள் மென்ஷன் பண்ணி பொக்கே தந்தீங்கன்னு கேட்கும்போது திடீர்னு அந்த ஆள் கால் பண்ணுறான். இவங்களுக்கு இன்ஃபார்ம் தந்தவன் அவன் என்ன சொல்கிறான்னா, நான் அந்த ஆள் கிட்ட மோதிரம் தரும்போது அவனுடைய காலை நான் நோட்டீஸ் பண்ணேன், அது மட்டும் இல்லாமல் அவனுடைய லிட்டில் பிக் எனக்கு தெரிஞ்சிச்சுன்ற மாதிரி அவனை பற்றி சொல்லியிருக்கான். அப்படியே ஹீரோயினி அவனுடைய காலை பார்க்குறாங்க, அதாவது அந்த லீயோடைய கால். அதுக்கடுத்து தான் இவங்க ஆஃபீஸ்க்கு வரது மட்டும் இல்லாமல் இந்தமாரி ஹோசியாங்கை பற்றி தான் பேசுகிறாங்க. ஹோசியாங்க்கு இப்போதைக்கு ஒரு நோய் இருக்குல்ல, இது விஷயமா இவங்க இந்தமாதிரி ப்ராசிக்யூட்டர்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது விஷயமா இருக்கும்போது இவங்க ஒரு டாக்டர்கிட்ட அணுகலான்னு இருக்காங்க. அதுக்குள்ள ஒரு டாக்டர்கிட்ட இதை பற்றி பேசுகிறாங்க. இதில் ஏதாச்சும் ஃபேக்கிங் பண்ணியிருக்கலாமான்னு போது அந்த இடத்துல டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹோசியாங்கோடைய மெடிக்கல் ரிப்போர்ட் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருக்குது, இதை என்னால் ப்ரூவ் பண்ண முடியல, ஆனால் இதில் ஒரு ரீசன் இருக்குன்ற மாதிரி. அதாவது இந்த மாதிரி டபுள் பர்சனாலிட்டி வந்தவங்களுக்கு தான் இன்னொரு பர்சனாலிட்டியோடைய மெமரிஸ் இருக்காதுன்னு சொல்கிறாரு. இது டிஐடி ப்ராப்ளம்ன்ற மாரி அவர் மென்ஷன் பண்ணுறாரு. இதை வச்சு டெஸ்ட் பண்ணுங்கன்னு போது ஹீரோயின்மே சரின்னு ஹோசியாங்கிட்ட இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னு இருக்காங்க.
இருக்காங்க. இவங்க அப்படியே ஹோசி அங்கே பார்க்க போகிறாங்க. ஹோசி அங்கே பார்க்க போகிறது மட்டும் இல்லாமல் கூடி சீக்கிரமாகவே மிஸ் நாம் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க. அதுவும் லீமூன்ற ஒரு மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்கன்னு சொல்ல அந்த இடத்துல லீமூன்ற பேரை கேட்டோன்னே இந்த இடத்துல ஒரு ஷாக் ஆகிறாரு. லீமு என்னுடைய ஃபேனுன்ற மாரி ஒரு சொல்கிறாரு. ஃபேனுன்ற மாதிரி ஹீரோயின் சிரிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு பொக்கையை தராங்க. கூடி சீக்கிரம் அவங்க 2 பேரும் ஒன்று சேர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னோட அவர் ரொம்பவே நல்லவர், லீமு உன்னோட நல்லவருன்ற மாதிரி வெறுப்பேற்றின்னு இருக்காங்க. அந்த இடத்துல இவன் என்ன சொல்கிறான்னா, அவன் ரொம்ப கேவலமானவன், இதை பாருங்கள் இந்த மோதிரத்தைன்ற மாரி அவன் ஸ்ட்ரெயிட்டாக மிஸ் நம்முடைய மோதிரத்தை எடுத்து காமிக்கிறாங்க. இந்த மோதிரம் நம்மக்கிட்ட இருந்து மிஸ் ஆகிருக்கும். அந்த மோதிரத்தை ஹீரோயின் வாங்கிக்க அவன் திடீர்னு சின்ன பையனாட்ட நடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த மோதிரத்தை தந்துருங்கன்னும் போது இந்த மோதிரம் யாருதுன்ற மாதிரி ஹீரோயினி நாசுக்காக இந்த மாரி கேள்வி கேட்க அந்த இடத்துல இவன் வந்து இது ஃப்ரெண்டுன்னு சொன்னாலும் ஹீரோயினி இது மிஸ் நம்பு தானே, இது அவங்கக்கிட்ட தந்துடலாமான்னு போது அவகிட்ட தந்துருங்கன்னும் போது நீ ரொம்ப கேவலமாக நடிக்கிறேன்னு ஹீரோயினி சொல்கிறது மட்டும் இல்லாமல் இந்தமாரி டிஐடி ஓசிடி டிசர்வ்டு இருக்கக்கூடிய இந்த பர்சன்ஸ்க்குலாம் இந்தமாரியான பிரச்சனை இருக்காது, அவங்களுக்கு இந்தமாரி அம்னீஷியா ஏற்பட்டிருக்குன்ற மாரி இன்னொரு பர்சனாலிட்டி ஞாபகம் இருக்காதுன்னு சொல்ல ஹீரோயினி அந்த பொக்கேக்குள்ளாரே கேமரா எடுத்தாந்துருப்பாங்க. அதேமாதிரி எடுத்து காமிச்சு இப்போதைக்கு நீ நாளைக்கு ப்ரிசனுக்கு போகிறேன்னும் போது அவன் வேகமாக கடுப்பாகி அந்த இடத்துல ஹீரோயினிக்கிட்ட இருந்த அந்த கேமராவை வாங்குறது மட்டும் இல்லாமல் அதை கீழே போட்டு பயங்கரமாக மெரிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை உடச்சிட்றான். ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட வேறு ஒரு ஐடியா இருக்குடா, நீ எப்படி இருந்தாலும் நாளைக்கு ப்ரிசைனுக்கு தான் போகிறேன், உன்னை ஜெயிலில் வந்து பார்க்குறேன்ற மாதிரி இந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்படியே இந்த ஸ்டோரி சில மணி நேரம் முன்னத்துக்கு போகுது. அதாவது லீ கிட்ட ஹீரோயினி பேசினும்போது அந்த இடத்துல அந்த ஆள் கூட ஃபோன் பண்ணி இந்தமாரி அவனுடைய பூட்ஸை நான் பார்த்தேன்னு சொல்லியிருப்பாரு. அதோடைய சைஸ்லாம் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அது இப்படிப்பட்ட ஷூஸ் தான்ன்ற மாதிரி சொல்ல ஹீரோயினுமே அப்படியே கீழே குனிஞ்சு அவருடைய ஷூஸை பார்க்குறாங்க, லீயோடைய ஷூஸ். லீவுமே என்ன பார்க்குறீங்கன்னும் போது அந்த ஷூஸ் ஹீரோயினி பார்த்தோன்னே அதில் பெரிய சந்தேகம் இருக்கிற மாதிரி தெரியல. அப்படியே இந்த ஸ்டோரி ஒரு சின்ன பாஸ்ட்டுக்கு போகுது. அந்த இடத்துல மிஸ் தாம் ஃபஸ்ட் டைமாக டீச்சராக இந்த இடத்துல வேலைக்கு செய்கிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம பற்றி தான் பேசுகிறாங்க. நம்ம வெட்டிங்கில் இந்தமாரி ஹோசியாங்கன்ற ஒரு கன்னை வச்சு சுட்டதெல்லாம் பற்றி பேச அந்த இடத்துல நம்ம கூட வேலை செய்கிற கிம்னு ஒரு டீச்சர் இருப்பாங்க. அவங்க அதை பற்றி விசாரிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்தமாரி நமக்கான சில வேலைகளை பார்க்குறாங்க. இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு உண்மை தெரிய வருது. என்னென்னு பார்த்தா இது வரைக்குமே நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தது ஸ்டாக் பண்ணது வேறு யாரும் கிடையாது, இந்த லேடி தான். இவங்க தான் நம்ம ஸ்டாக் பண்ணியிருக்கிற விஷயம் நமக்கு தெரிய வருது. லைட்டாக நம்மளை ட்விஸ்ட் பண்ணுற மாரி அந்த லீமோ தான் இந்தமாரி நம்ம ஃபாலோ பண்ணான்னு நமக்கு டீஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரிஜினலி இவங்க தான் ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சால் அவங்கள செமையத்திட்டு அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே இவங்கள மான்ஸ்டருன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல இருக்கிற நான் எதுவுமே பண்ணல, நான் தான் இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தேன், நான் அவங்களுடைய ஃப்ரெண்டுன்ற மாரி அவங்க எவ்வளோ நடிக்க ட்ரை பண்ணாலும் இந்த பக்கம் எல்லாமே மிஸ் நமக்கு தெரிஞ்சது இங்கே ரொம்ப கேவலமானவங்கன்ற மாரி இந்த இடத்துல நம்ம எப்படியோ பிடிச்சி போலீஸில் கொடுத்துட்றாங்க. இது மொத்தத்துக்கு காரணம் ஹீரோயினி தான். ஹீரோயினி பக்காவாக அந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டாங்க. அப்படியே இந்த இடத்துல ஆஃபீஸில் 2 பேர் காமிச்சா இப்போ நடந்த மிஸ் நம்முடைய அந்த கேஸை பற்றி தான் இவங்க லைட்டாக மென்ஷன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஷாமின்னு கூடிய ஒரு ஆளை பற்றி பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பர்னிங் இன்சிடென்ட் நடந்திருக்குமா, அந்த பர்னிங் இன்சிடெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க. அந்த பர்னிங் இன்சிடெண்ட் விஷயமா அந்த ஷாமின் பார்க்க கூப்பிட்ருக்காங்களா, அந்த பர்னிங் இன்சிடெண்ட் இதுக்கு முன்னாடி நடந்துச்சுன்ற மாரி அந்த இன்சிடெண்ட்டை பற்றி இவங்க பேசின்னு இருக்காங்க. அப்படியே மிஸ் சாங்கை பற்றி லைட்டாக டாபிக் வர திடீர்னு ஹீரோ உள்ளார வராரு, அதாவது ஹாண்டோ. அதை பார்த்தோன்னே இவங்க அந்த டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணிடுறாங்க. இவங்க ஸ்ட்ரைட்டாக ஹாண்டோ கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தமாரி இன்றைக்கி நான் ஷாமின் பார்க்க இருந்துச்சு, ஷாமின் கூட நான் ஒரு மீட்டிங் ரெடி பண்ணியிருக்கேன், அதில் அந்த ஷாமினை நீ பார்க்கப்போ இதுவுமே கேஸ்க்கு இம்பார்ட்டன்ட் தான், நீ போன ஹீரோ மாட்டி விட. அந்த இடத்துல ஹாண்டோவுமே என்ன சொல்கிறேன்னா அப்படியே உள்ளார வந்து நம்ம வேணா போகலாமேன்ற மாதிரி அந்த இடத்துல கூப்பிட்றாரு. சரி நீ உங்களும் அந்த ஷாமினை பார்க்க போகிறாங்க. அந்த ஷாமினுமே வந்து யாங்க பார்த்து நீ தான் இந்தமாரி ட்ரிகருடைய ப்ரொடியூசரானு கேட்க நான் ஒன்றும் ப்ரொடியூசரில் நான் ரைட்டர்ன்னும் போது அப்புறம் இவங்க அதை டாப்பிக்கே மாற்றிடுறாங்க. ஹாண்டோவுமே நல்லா விளங்குச்சுறான்ற மாதிரி சொல்ல அவங்களுமே வந்து எப்படியோ கணக்கு கூட்டி இதுக்கு முன்னாடி நடந்த பர்னிங் இன்சிடெண்ட்டை பற்றி சொல்கிறாங்க. அந்த பர்னிங் இன்சிடெண்ட் ஒரு ஸ்பிரிட்டால் நடந்ததாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பிரிட் அழிக்க ஏகப்பட்ட ஷாமின் வந்தாங்க. எல்லா ஷாமினுக்குமே ஆக்சிடெண்ட் தான் நடந்துச்சுன்னு நம்ம ஆரம்பத்தில் ஒரு ஷாமின் இன்சிடெண்ட் பார்த்துருப்போல, அதை பற்றிலாம் இவங்க பேசுகிறாங்க. இதெல்லாம் அவங்க ஃபேமிலி பண்ண தப்பு தான், இது காரணம் ஸ்பிரிட் தான்ன்ற மாரி இவங்க சொல்லியிருக்கா. ஆண்டவுக்கு அதில் சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. சரி நான் ஹாண்டோ எழுந்து போகலான்னு இருக்கும்போது அந்த ஷாமின் பணம் கேட்க எவ்வளோ ஆச்சுன்னு ஹாண்டோ கேட்கும்போது 1000 வாங்கன்னு சொல்ல ஹாண்டோ சரின்னு அவருடைய ட்ரிகர் ப்ரொடியூசர் காரை கொடுத்துட்டு போகிறாரு. அந்த இடத்துல கேட்டியுமே உட்காந்துருப்பாங்க. கேட்டுக்கிட்ட கூடிய சீக்கிரம் உங்கள் பாய் ஃப்ரெண்டு உங்களை பிரேக்கப் பண்ண போகிறான்னு லைட்டாக கொளுத்தி விட்டு போகிறாங்க. அப்படி ஹோசி அங்கே ஜெயிலில் காமிச்சா ஹோசி அங்கே வந்து இந்தமாரி அவங்க அப்பா பார்க்க வர்றாரு. அவங்க அப்பா கிட்டே காலில் விழுந்து கெஞ்சுறாரு, எனக்கு ப்ரெசனில் போக விருப்பம் கிடையாது, என்னை ப்ளீஸ் காப்பாற்றுங்கன்ற மாதிரி திடீர்னு மாணவரியாக கத்த ஆரம்பிச்சிடறாரு. சரி பைத்தியக்கார பையனாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் நல்லா பேசினா திடீர்னு பைத்தியக்காரன் ஆகிட்டான்.
இருந்தாலும் அவங்க அப்பா நீ கவலைப்படாதடா நான் என்ன உன்னை காப்பாற்றுறேன்ற மாரி திடீர்னு ஊசி போட்டு அவருடைய பையனை அவரே கொண்டுடுறாரு. என்னடா நடக்குதுன்னு தான் தோணுது. ஏன் இவர் ஊசி அங்கே கொண்டாருனா இவருக்கு ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி இருக்குது. இவருடைய பையன் இந்த மாதிரி தப்பு பண்ணதுனால அதனால் குற்ற உணர்ச்சியால் தான் அவருடைய பையனை கொண்ட மாரி காமிச்சிருக்காங்க. ட்ரிகர் ஆஃபீஸில் ஹீரோயினி சங்கை பார்க்க கூட்டிருக்காங்க. சங்கிட்ட நீ எதுக்கு அப்படி பண்ண, எனக்கு இது வரைக்குமே அதான் புரியல. நீ எதுக்கு சங்ஷன் புக்குடைய அப்பாவுடைய செவுத்தில் இந்த மாதிரி சங்ஷன் புக்குன்னு வேணும்னே எழுதுன, அதை நீ தான் பண்ணன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னும் போது அந்த இடத்துல ஒரு மாதிரி அழுதுங்கன்னு சங்மே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்களை பற்றி கவலைப்பட்டேன். நீங்கள் இந்த கேஸில் ஈடுபாடாக இருந்தீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தமோன்னு பிரசிடென்ட் கூட உங்களை இந்த ஆஃபீஸை விட்டு வெளியே அனுப்புறதை பற்றி தான் பேசாரு. நான் உங்களை பற்றி கவலைப்பட்டேன்னும் போது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோயினி சொன்னாலும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேஸை நான் முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த கேஸில் நீங்கள் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு ஆசைப்பட்றேன். இந்த கேஸ்னால உங்களுக்கு தான் பிரச்சனை, அதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஃபேமிலி நம்ம 2 பேரும் ஒன்றா தான் இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கணுன்ற மாதிரி இவங்க பேசின்னு இருக்காங்க. அப்படியே ஹீரோயினி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் இந்த ட்ரிகர் ஆஃபீஸில் உன்னை சேர்த்ததே நான் தான். அதே சமயத்தில் இங்கே நீ இருக்கணுமா இல்லையான்றதையும் முடிவு பண்ண போகிறது நான் தான். இதுக்கு மேலேருந்து இந்த மாதிரியான விஷயத்தெலாம் தலையிடாது. அதே சமயத்துலேயே நான் கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் முடிக்க தான் போகிறேன். நீ என்ன பண்ணாலும் நான் இந்த சங்ஷன் புக் கேஸை முடிக்காமல் விட மாட்டேன்ற மாரி, நான் என்ன பண்ணியாச்சும் இந்த கேஸை முடிப்பேன்ற மாரி அவங்க கோபமாக பேசிட்டு அப்படியே வெளியே வந்துடுறாங்க. அப்படியே ஹாண்டோ அந்த யாங்குன்ற லேடிக்கிட்ட அந்த ஷாமின் கண்டிப்பாக போய் தான் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. அந்த இடத்துல கேட்டுக்கு பிரேக்கப் கூடிய சீக்கிரம் நடக்குன்னு சொல்லியிருப்பாங்களா, அதை பற்றி அவங்க பேச அதை பார்த்தீங்கன்னா கேங்மே கேட்டுன்னு இருக்காரு. ஏன்னா கேங் தானே இப்போ கேட்டு இந்த மாதிரி டேட்டிங் பண்ணிருக்காரு. கேங்கும் அந்த முடிவில் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படியே ஹீரோ நடந்து போகும்போது இந்த கேஸ் விஷயமா ஆல்ரெடியே ஒருத்தவங்க விசாரிச்சாங்க. அவங்க பேர் கூட ஓவில் ஆரம்பிக்கணும் போது ஹீரோ சோரியாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நடந்து போகிறாரு. ஹீரோயின் எதாவது சொல்கிறாரு, மெசேஜ் பண்ணுறது வேறு யாரும் கிடையாது, அந்த ஷாமேன் தான். அவங்க தான் யாரோ ஒருத்தவங்க இதை பற்றி விசாரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோ நடந்து போகும்போது சாயவான் கால் பண்ணுறாங்க. அந்த காலை இவர் கட் பண்ண அப்படியே முன்னாடி சாயவான் நிற்கிறாங்க. இதை பார்த்து இவர் கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. அந்த இடத்துல இவங்க தான் ஃபைனல் இன்ஃபார்மேட்னு போடுறாங்க. அதோட இந்த எபிசோடை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அந்த ஷாமின் கேஸு நெக்ஸ்ட் எபிசோடில் ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். போக போக பார்க்கலாம். இந்த சீரிஸ் எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருந்துச்சுன்றதை மறக்காமல் சொல்லிட்டு போங்க. இன்னும் சில எபிசோட்ஸ் தான் கூடி சீக்கிரம் இந்த சீரிஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதே மாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னால் ஆசமான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் ஆஃப் அண்ட் கைஸ் வரட்டேன்.